நல்வரவு நண்பர்களே. சமீபத்துல கர்நாடகா காட்டுல 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்தோணிசாமி, ஜான் பீட்டர் ரோஸ், அப்புறம் குமார் அப்படிங்கிற 3 தமிழர்கள் படுமோசமா கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு தமிழக அரசு அபிஷியலா கண்டனம் கொடுத்திருந்தாங்க. பட் எந்த ஆக்ஷனும் பெரிய அளவுல இல்லை. அந்த ஆக்ஷனை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள மாடையோ ஆடையோ ஒரு வான்கோழியோ சுட்டு போட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிப்பாங்க. அந்தந்த அரசாங்கம் கொந்தளிக்கும். அதுக்கு உண்டான ஆக்ஷனே எடுக்கும். ஆனா செத்து போனது மனிதர்கள் அப்படின்னு தெரியும் போது எந்த ஆக்ஷனும் பெரிய அளவுல இல்லை. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து ஒப்படைக்கணும். இதுல முழுமையான இன்வெஸ்டிகேஷன் தேவை. அப்பதான் தெரியும் எதனால கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. கர்நாடகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வேட்டையாட வந்தாங்க, அதனால வந்து கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டை இறந்து போன அந்த 3 தமிழர்களுடைய குடும்பத்தினர் வந்து மறுக்கிறாங்க. ஸோ எங்கேயுமே தமிழனுக்கு நிம்மதி இல்லை, எங்கேயுமே தமிழை வந்து வாழ முடியாது அப்படின்னா இது எதை குறிக்குது? ஸ்ரீலங்காலையும் இதே மாதிரி ஒரு நிலைமை. இப்ப சொந்த நாட்டுல, அதுவும் பக்கத்து ஸ்டேட்ல, ஸ்ரீலங்காவது வேற நாடு, பட் இந்தியாவுக்குள்ளேயே வெவ்வேறு ஸ்டேட்ல இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி காவிரி இஷ்யூ வேற போயிட்டு, காவிரி இஷ்யூ காரணம் காட்டி தான் இந்த 3 தமிழர்களை கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விகளும் பெரிய அளவுல எழுது. கண்டிப்பா இந்த கேஸை வந்து சிபிஐக்கு கொண்டு போகணும். இதுல முழுமையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் விஷயங்கள் தெரியும். என்ன இருந்தாலும் அந்த 3 உயிர் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சரியா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த 3 பேர் கொடூரமா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசு என்ன சொல்ல போகுது? வெறும் வாயிலவுல கண்டனம் தெரிவிச்சா மட்டும் போதுமா? என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? நீங்க தமிழர்களுக்கான அரசு தானா அப்படிங்கிறத உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இறந்து போன அந்த 3 தமிழர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துள்ளேன். தமிழக அரசு இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். இல்லாத பட்சத்துல அடுத்தடுத்த உயிர்கள் நிச்சயமா பறிபோகும். அது கர்நாடகாவில் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆந்திரா காட்டுக்குள்ளேயும் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 7 தமிழர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இது அடுத்தடுத்து தொடராம இருக்க உங்களுடைய நடவடிக்கை மட்டும் தான் ஒரே தெரியும். நன்றி.